இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கேலி கூத்தான ஆட்சி நடைபெறுகிறது. பழனிசாமி 4 ஆண்டுல செய்த லீலைகள்னால மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு ஆட்சியை கொடுத்திருக்காங்க. ஆனா திமுக திருந்தவே மாட்டேங்கிற செயல்பாடு, மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாங்கிற நம்பிக்கையில அவங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறாங்க. இன்றைக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. கனிம வள கொள்ளையை தட்டி கேட்கிற அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்தையும் காவல்துறையை சேர்ந்தவர்கள்ட்ட செயின் பறிப்பு, இந்த மாதிரி இன்றைக்கு எல்லாமே இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னாங்க. கூலிப்படைகளை தான் உருவாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. 5000த்துக்கும் 10,000த்துக்கும் கொள்றதுக்கு இளைஞர்கள் போதைப் பழக்கத்துக்கு வேலை இல்லாம அடிமையாகி கூலிப்படைகளாக உருவாகி இருக்கிறதா இன்றைக்கு மிச்சம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கொண்டு வருவாங்களா? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் அதுதான் திமுக வீழ்த்தக்கூடிய கூட்டணிங்கிறத எல்லா கட்சிகளும் புரிந்து வர்றாங்க. எங்களுக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணியை வலுப்படுத்துவாங்க நம்பிக்கை இருக்கு. இன்னும் மற்ற கட்சிகள் யாரெல்லாம் திமுகவுடைய இந்த காட்டாட்சியை எதிர்த்து இன்றைக்கு அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தனித்து நின்று தங்கள் வாக்குகள் பெறுவது மூலம் திமுகவிற்கு அது பலனாக அமைந்து விடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்றவர்களாக அவர்களும் எங்க கட்சிக்கு எங்கள் கூட்டணியில ஆதரவு தெரிவிக்கணும் நான் சொல்றேன். ஒருவேளை அவரு கூட்டணிக்கு வருவதற்கான அழைப்பு அவரு எனக்கு தெரிந்தவரை நான் பார்க்கிற வரைக்கும் மத்தியில் ஆள்ற கட்சியும் மாநிலத்தில் ஆள்ற கட்சியும் அவர் எதிராக அவருடைய அறிக்கைகள் இருக்கிறதா பாக்கிறேன். கூட்டணிக்குங்க திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் தனித்து நின்று அவர்கள் வாக்குகளை வீணடிக்காமல் சிதறடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவுக்கு மாற்று சக்தி, அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சி இல்லாம எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இல்ல, ஏற்கனவே அன்றைக்கு நான் விருதுநகர் போய் கேட்டாங்க, சொன்னேன் ஏற்கனவே அங்க என்ன நடைமுறை இருந்துச்சோ அது தொடர்ந்து நடைபெறணும். இன்னொன்னு, இது சகோதரர்களாக வாழ்கிற அண்ணன் தம்பிகளாக இருக்கிற மாமன் மச்சான் என்று அழைத்துக் கொள்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எந்தவித பிரச்சனை இல்லாம இருக்கணும். குறிப்பா நான் கேள்விப்பட்ட நேற்று மதுரையில டேவிட் அண்ணாதுரை எல்லாம் சொன்னாரு. அவரு திருப்பரங்குன்ற தொகுதியில அவருடைய வீடே இருக்கு. அவரெல்லாம் சொன்னது அங்க உள்ள கட்சியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, அங்க உள்ள பொதுமக்கள் இந்த பிரச்சனையை நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம். இந்துக்களும் முஸ்லிம்களை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் அங்க உள்ள மக்கள் சொன்னது நாங்களே சால்வ் பண்ணி வெளியில இருந்து தலையிடுறீங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறார்கள். ஆனால் அங்கு உள்ள மக்கள் அதை புரிந்து கொண்டு சரிபடுவாங்கிறதா என்னோட நம்பிக்கை. திமுகவுடைய குடும்ப அரசியல்ங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் சினிமா துறை போன்ற எல்லா துறைகளிலுமே அவர்களுடைய ஆக்டோபஸ் கரங்கள் எல்லா துறைகளையுமே அவர்களை கண்ட்ரோல் பண்ணதுங்கிறது தான் உண்மை. இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகுதுங்கிறதும் உண்மை. சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் எதிர்கட்சிகள் எல்லாருமே அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? அந்த சட்ட வடிவத்தை நான் முழுசா பார்க்கல. இன்னொன்னு, பொதுவா மத்திய அரசு எதை சொன்னாலும் அதை எதிர்த்து பேசணுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு இந்த இந்தி கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால அதை நான் பார்த்துட்டு அதை படிக்கல, பார்த்துட்டு என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு உறுதியா தெரிவிப்பேன். மதவாத கட்சி இந்துக்கள் தத்துவத்தை முன்னிறுத்தி மத்த கட்சியை சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. இப்ப திமுக என்ன கட்சி? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க என்ன மதவாத கட்சியா, மதவாதத்துக்கு எதிரான கட்சியா? மதவாதத்துக்கு எதிரான கட்சின்னா நம்ம தீபாவளிக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்றது இல்லையே, மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு, ஓகே. ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லை? அப்படின்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சியாகத்தானே பார்க்கணும். ஒரு சாராருக்கு எதிராக இருந்தாலே அது மதவாதம் தானே.
இப்ப எப்படி பாஜக வந்து இந்துக்கு சார்ந்திருந்து அவங்க மற்ற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கட்சின்னு இவங்க பிரச்சாரம் பண்றாங்க, பொய் பிரச்சாரம். உண்மையில அப்படி கிடையாது. பல மாநிலங்கள்ல பாஜக வந்து எல்லார் வாக்கையும் பெற்றுதான் அங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா குஜராத்ல மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அங்க மத சண்டைகளே கிடையாது. அது கூட எப்படி எல்லாம் அங்க இருக்குன்னு தெரியும். அங்க இஸ்லாமியர்கள் அவருக்கு நிறைய வாக்களிக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல திமுக எப்படி இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரிடம் இல்ல, தமிழ்நாடு ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ற மாதிரி அவர்கள் அரசியல் செய்யணுங்கிறதுக்காக, அவர்கள் பெரியாரோட பேரன்கள் மாதிரி காமிக்கிறதுக்காக அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, பிஜேபிய மதவாத கட்சிங்கிறாங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க? ஒண்ணும் இல்லையே. நான் வந்து கூட்டணியில் இருக்கேங்கிறத கேட்கல. இந்த 10-11 ஆண்டு ஆகுது மோடி ஆட்சியில என்ன அப்படி ஒரு மதத்திற்கு சார்பா என்ன நடந்துட்டு? ஒண்ணும் நடக்கலையே. வந்து இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறதுனால அது ஒரு மதவாத கட்சின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். திமுக மதவாத கட்சி இல்லைன்னா பிஜேபி மதவாத கட்சி இல்லை. அதான் என்னுடைய கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.